நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மனிதர்கள் புகழுக்கு மயங்காமல் இருக்க முடியுமா? புகழுக்கு மயங்காதவங்க யாருமே இல்லை. பிகாஸ் புகழ்ன்றது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேரண்ட்ஸ்க்கு வந்து தன்னோட சைல்ட்ஸ் வந்து அபவ் 400 அவர் சொன்ன மாதிரி ஸ்டேட் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டில் எடுத்தால் வந்து மற்றவங்கள்ட்ட பெருமையாக சொல்லுவாங்க, மற்றவங்க புகழ்றதை கேட்டு சந்தோஷப்படுவாங்க. அதே பையன் வந்து கொஞ்சம் ஏஜ் ஆகி மேரேஜ் லெவலில் வரும்போது அவனுக்கு வரப்போகிற பொண்ணு ஆக்சுவலாக அதிகமாக சவரன் போட்டு வந்தால் அதை பெருமையாக பார்ப்பாங்க. ஸோ அது செகண்ட் லெவல் ஸ்டேட்டஸ் சிம்பிள். ஸோ அது மாதிரி வந்து புகழ்ன்றது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள். புகழுக்கு மயங்காத மனிதர்கள் உண்டா? புத்தர் இருந்தார், பெரியார் இருந்தார், இன்னும் பல துறவிகள் இருந்தாங்க. தமிழில் ஒரு கொள்கை உண்டு. அதாவது குடும்ப சுமைகள்லாம் குடும்ப கடமைகள்லாம் முடிந்த பிறகு துறவுன்று போயிடுவாங்க. பொது வாழ்க்கைக்கு மக்களுக்காக பணியாற்றுகின்ற அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. அவங்க புகழை விரும்புவதற்காக போகலை, பொதுமக்களுடைய சேவை தொண்டு செய்வதற்காக போகிறாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி பர்சனாலிட்டிஸ் நான் கேட்கல. சாதாரண மனிதர்கள் மனப்பக்குவம் உள்ளவர்கள் யாருமே புகழை மயங்க மாட்டாங்க. மனப்பக்குவம் உள்ள யாரு மனிதர்கள் புகழுக்கு மயங்க மாட்டார். மனப்பக்குவம் உள்ளவர்கள் புகழுக்கு மயங்க மாட்டார். நீங்க புகழ்ச்சிக்கு மயங்கலாம் மாட்டீங்களா? மயங்கவே மாட்டேன். நீங்க மயங்க மாட்டீங்க? அப்படியா? என் வாழ்க்கை 2 முறை சாதாரண மனுஷன் நான் தேசிய கொடி ஏற்றிருக்கிறேன். நான் 36 வருடமாக மாதவரம் என்ற ஏரியாவில் நான் இருக்கிறேன். அந்த நாளிலே வெறும் 8000 9000 குடிஜனர்கள் தான். என்னால் முடிந்தது அத்தனையுமே செய்து கொடுத்தேன். 2 முறை எனக்கு சந்தர்ப்பங்கள் கிடைத்தது அத்தனை மக்கள் முன்னாலேயும் தேசிய கொடி ஏற்றுவதற்கு. என்னை இந்த பொது காரணங்களை வைத்து என்னுடைய தகுதியை நான் உயர்த்தி கொள்ளவில்லை. எனக்கு புகழ் பிடிக்காதுன்னு உங்களை பத்தியே புகழ்ந்து தள்ளிட்டீங்களே கடந்த 5 நிமிஷம். அதாவது வெயிட் a minute திசை இப்படிதான் ஆர்குமெண்ட்ஸ் வரணும். எல்லாத்துக்குமே கைத்தட்டக்கூடாது. வாழ்க்கையினுடைய எதுக்காக பிறந்திருக்கிறோம், எதற்காக நாம் வாழ்கிறோம் என்பதை உணர வேண்டும். ஆக்சுவலா எந்த ஏரியா நீங்க? நான் மாதவரத்தில் இருக்கேன். பின்னி எடுக்கிறீங்க. மெட்ராஸ்ல இப்படி ஒரு அழகான தமிழ் கேட்டு ரொம்ப காலம் ஆச்சு. நன்றி சார். சார் சும்மா தான் சார் புகழ்னேன். இல்ல இதுக்கு சார் இப்போ அந்த புகழை பத்தி நான் உங்களை வந்து மரியாதை நான் என்னை எப்படி நான் அழைக்கப்பட்டேன் என்பதை சொல்ல வேண்டிய பெரியவங்க. இதுக்கு மேல நான் இதை சங்கடப்படுத்த விரும்பல உங்களை. ஒண்ணுமே இல்ல, சூப்பரா பேசுறீங்கன்னு சொன்னேன். இந்த ஷோல நிறைய பேரை நான் சொன்னேன் இல்லையா? எந்திரிச்சு நிட்டீங்க உங்க வயசு எல்லாத்தையும் தாண்டி. இல்ல அப்படின்னு இது அவையடக்கம். என்ன ஒரு பண்பு. ஆனா எது சார் அவையடக்கம்? நீங்க சொல்லி நான் எந்திரிச்சுன்னா தான் சார் அவையடக்கம். நான் சொல்லி நீங்க எந்திரிச்சுன்னா அது அவையடக்கம் கிடையாது சார். சபையை உணர வேண்டும். உங்களுக்கு புகழ் பிடிக்காது, அதை நாடறியும். இது ஆதரவா? போட்டோ கிட்ட எடுத்துட்டாங்களா? எஸ், அவர்கிட்ட கொடுங்க. புகழுக்கு மயங்காதவர்கள் உண்டா? புகழுக்கு மயங்காதவர்கள் உண்டானா இருக்காங்க. ஆனா புகழ் வேண்டான்னு சொல்ற மனிதர்கள் கிடையாது. நான் 2 விதமா பாக்குறேன். புகழ் வந்து எல்லாருக்கும் வேண்டும். நீ என்ன புகழ்ட்டினா அது வேற விஷயம். நான் கேட்டுக்கிட்டு கம்முன்னு இருக்கிறது புகழ் வேண்டும்ன்றதோட நின்றும். புகழுக்கு மயங்கிறது அப்படிங்கும்போது மாறுபடுது. தன்னிலை அறிந்தவர்கள் வந்து புகழுக்கு மயங்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். என் திறமை, என்னை பற்றி நான் ஒரு அளவுகோல் வைத்துக்கொண்டு இதுதான் என்னால் முடியும், இது முடியாதுன்னு நினைக்கிறவன் நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப போறது கிடையாது. நான் இதான் நீ ஏதாவது புகழ்ந்தியா, புகழ்றியா, ஓகே, அவ்வளவுதான். இந்த மாதிரி இருக்கவங்க அதையும் மீறி சில பேர் என் நிலைக்கு அப்பாற்பட்டு சில பேர் புகழ்ந்தால் அதை நான் புகழாக நினைப்பதில்லை, வஞ்ச புகழ்ச்சியாக தான் நான் நினைக்கணும். சரி, இவன் வந்து நம்மளை ஏதோ கலாயிறான், நம்ம செய்யாததெல்லாம் செஞ்சு சொல்றான். நீ என்ன படிக்கிறீங்க? நான் ஐடியில் ஒர்க் பண்றேன். ஐடி பின் எடுக்கிறார் முதல்ல இருந்தே. ஐடி வஞ்ச புகழ்ச்சிங்கிறாரு, திருக்குறள்ங்கிறாரு. வாஸ் வெரி நைஸ். ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான ஒரு டைனமிக்ஸை டச் பண்ணிக்கார். புகழுக்கு மயங்காதவன் இருக்கலாம், ஆனால் புகழ் வேண்டும்னு நினைக்கிறவன் தான் எல்லாரும். கண்டிப்பாக புகழ்ந்தா கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன் சார். புகழ் வேண்டாம்னு நினைக்கிறோம், தனிமையில தான் சார் இருக்கணும். யாரு கூடயும் பழகாம தனிமையில் இருக்கவங்களுக்கு புகழ் தேவையில்லை சார். அவங்க யாரு கூடயும் பழக மாட்டாங்க சார். அவங்க புகழ் வேண்டாம் அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்லிடுவானா? உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, நானும் சொல்ல மாட்டேன். அப்படி அது உள்ளுக்குள்ள ஒரு சரி, அதை எனக்கான ரெக்கக்னிஷனாக தான் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, நான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், அதனால் என்னை புகழ்கிறாங்க. ஸோ அதுலேருந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்னும் நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ற ஒரு உத்வேகம் கிடைக்கும். புகழ் வேண்டாம்னு நீங்கள் இருந்துருவீங்களா? என்ன யாராவது புகழ்ந்தாங்கன்னா எனக்கு பிடிக்கும். பட் ஆனால் எனக்கு புகழ்ச்சி ஏன் வேண்டாம்னு சொல்கிறேன்னா, ஏன்னா ஐ நோ த ட்ரூத். ஒரு உண்மையான ஹியூமன் பீயிங்க்கு வந்துட்டு இப்போ எனக்கு என் முன்னாடி வந்து வேற யாரையாவது புகழ்ந்தாங்கன்னா ஐ கான் டைஜஸ்ட். எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். அதுதான் உண்மை. சூப்பர். அதனால வந்துட்டு அதுக்கு நான் என்னையும் புகழாமலே இருங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஓகே, அதுதான் உண்மை. அப்போ புகழ்றதுல எவ்வளோ ஈகோ இருக்கு? மனசு விட்டு ஒருத்தரை புகழ்னா ஈகோ பிரேக் ஆகணும் இல்லையா? அதுக்கு ஒரு சின்ன ஈகோ இடிக்கும் தான் இல்லை? கண்டிப்பாக இடிக்கும். நேச்சுரலி ஒருத்தர் உங்களுக்கு கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன்,
ஒருத்தர் தப்பு பண்றாரு, கோபம் வருது. I will scold. You will Very scold badly I'll scold, very yeah. badly. Okay. Yeah. You will scold him very badly. ஆனா அதே ஒருத்தர் நல்லா செஞ்சா அவனை பாராட்டுறது தாண்டி நல்லா வெறி பாராட்டு கொடுக்க வேண்டியதானே? ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? That's because that's a human character. எனக்கு அதான் என்னோட இருக்குது. ஈகோ. அதான் பிரச்சனையே. அதுதான் சார் நீங்க நான் எல்லாரும் ஆழமா சொல்றேன். யோசிச்சு பாருங்க. இங்க இருக்க எல்லாருக்கும் என்னுடைய முதல் கேள்வி எஸ் தான். உங்களுக்கு கோவம் தான் உடனே அடுத்தவனை திட்டிடுவீங்க, கடுமையா திட்டிடுவீங்க. ஆனா அதே அளவுக்கு ஏன் பாராட்ட மாட்டேங்கிறீங்க அதிகமா? என்னால அது டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. உங்களால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. ஓகே, புகழ வேண்டியதானே, ஏன் புகழ மாட்டேங்கிறீங்க? மனசு வரதுல சார் மனசு டைரக்டா வர்றது. அவ்வளவு. அவ்வளவுதானே, பக்கத்துல கொடுங்க. அதாவது நல்ல விஷயத்துக்கு எப்போதுமே பார்ஷாலிட்டி பார்ப்போம் சார். அதான் புகழ்றதுனா வந்து அது நம்ம ஃப்ரெண்டாக இருந்தால் புகழ்வோம். அது ஒரு தேர்ட் பர்சனாக இருந்தால் இவனுக்குலாம் எதுக்கு புகழ்ந்துட்டு பார்ஷாலிட்டி. எக்ஸ்ட்ராடனரி சொல்லிட்டீங்க. இதான் மனசு. ஒரு கம்பேரிஷன் இருக்கும் மனசுக்குள்ள. நம்ப முடியாத ஒரு காரியத்தை அவர் பண்ணிட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அதனாலேயே புகழ்றது வாய் வராது. உங்களுக்கு புகழ் வேணுமா வேணாமா? அஃப்கோர்ஸ் சந்தோஷப்படுவேன், பண்ணலாம். சந்தோஷப்படுவீங்க. கண்டிப்பா இருக்கும். ஓகே சார் நம்மளோட பெரியவனாக இருந்துட்டா நமக்கு புகழ தோணாது சார். அவரை ஏன் அது நம்மளோட பெரியவனா இருந்தா ஏன் புகழ தோணல? அதாவது நம்ம தான் பெரியவன் நினச்சிட்டு இருப்போம் சார். ஓகே, நம்மளை யாரும் அந்த மாதிரி என்கரேஜ் பாராட்டினதில்ல சார். நம்மளும் அதே மாதிரி யாரையும் பாராட்டுவான்னு நம்ம மனசுல தோணும் சார் நமக்கு. ஓகே, பாதிக்கப்பட்டனால தான். ஸோ உங்களை எவனும் புகழல, அதான் பிரச்சனை. அது கரெக்ட், உண்மைதான் சார். ரைட்டு தான், கரெக்டு தான். மற்ற எல்லாத்தையும் ஒதுக்கிடுங்க. அடுத்தவரை புகழும் போது உங்களுக்கு மனதில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி என்ன? இல்லை இப்போ யாரை புகழ்ந்தாலும் அவங்க மூஞ்சில ஒரு சின்ன வெக்கம் இருக்கும். ஆ, அந்த வெக்கத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு. ஒருவனை வெக்கப்பட வைக்கிறதே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அது ஒரு புகழ் பாடி வெக்கப்படும் போது அவனை நம்ம ஆளா போய் பாராட்டும் போது நம்மளுக்கே ஒரு பெருமை. ஓகே, இப்போ அப்படி ரிவர்ஸ் வச்சுக்கோ அந்த கேள்வியை. அடுத்தவர் உங்களை புகழும் போது உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் என்ன? நானும் அப்படியே தான் வெக்கப்படுவேன். அடுத்த நிமிஷம் சொல்லுவேன், வா உனக்கு வெளில வா பிரியாணி வாங்கி தரேன் அப்படின்னு. பிரியாணி. ஓகே, நான் அடுத்த புகழும் போது எனக்கு மனசு நிறைஞ்சு போயிடும். என்னை புகழும் போது அந்த நைட்டு சாப்பிடவே மாட்டேன். அவ்வளோ சந்தோஷமா இருக்கு சார். பின்னால மற்றவங்க என்னை புகழ்றது வந்து எனக்கு வந்து ஒரு ஊக்கமரத்தை நினச்சிக்கிறேன் சார். மேலும் மேலும் இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணி இதே மாதிரி புகழை வந்து வாங்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு கண்டினியூட்டி இருக்கணும் அப்படின்றத விரும்புகிறேன்.